என் அன்புக்குரியவர்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஏதோ வசனத்தை கேட்டு ஆறுதல் அடைந்து நீங்கள் போய்விடக்கூடாது. இந்த வார்த்தையின் மூலம், இந்த தியானத்தின் மூலம் தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. செவி கொடுத்தல், கீழ்ப்படிதல். பலியை பார்க்கிலும் நினத்தை பார்க்கிலும் அதன் பொருள் என்ன? ஆண்டவருக்கு செலுத்துகிற துதி பலிகளோ அல்லது காணிக்கைகளோ அல்லது அவருக்கு செய்கிற சேவைகளோ, இதை பார்க்கிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலே உத்தமமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். என் வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒரு வாலிபனாக இருக்கலாம், அல்லது ஒரு நடுத்தர வயதுடையவராக இருக்கலாம், இல்லை ஒரு முதியோராக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரா? கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரா? பலியை விட உன்னிடத்தில் இதை எதிர்பார்க்கிறேன், கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறேன். பலமுறை உன்னோடு கூட பேசியிருக்கிறேன். நீ என்னை ஏற்றுக்கொள் என்று பலமுறை பேசியிருக்கிறேன். நீ என்னை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடு என்று பலமுறை பேசியிருக்கிறேன். நீ வெற்றியுள்ள வாழ்வு வாழ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும் என்று உன்னோடு கூட பேசியிருக்கிறேன். அந்த தகாத உறவுகளை விட்டுவிடு என்று உன்னோடு கூட பேசியிருக்கிறேன். நீ என்னை உண்மையாய் சேவி என்று உன்னோடு பேசியிருக்கிறேன். உன் வருமானத்தில் தசம பாகத்தை கொடு என்று உன்னோடு கூட பேசியிருக்கிறேன். நீ கொஞ்சம் ஊழியத்தை செய்தாலும் உண்மையும் உத்தமமாய் செய் என்று உன்னோடு கூட நான் பேசியிருக்கிறேன். எத்தனையோ காரியங்களில் ஆண்டவர் உங்களிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் நான் தேவனுக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று செய்வது தேவனுக்கு பிரியமாயிருக்காது. இந்த வாரத்தில் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்று தியானிக்கிறோம். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நானும் என் வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒன்று என் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் தயவுசெய்து என்னை விட்டு எடுத்து உமக்கு பிரியமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று நானும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்களும் ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம், எந்த விஷயத்தில் நான் கீழ்ப்படிய வேண்டும் எனக்கு சொல்லும் என்று கேளுங்கள். ஆண்டவர் பேசுவார். கீழ்ப்படியுங்கள், அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று சொல்லியிருக்கிறதே. உத்தமமாய் வாழுகிறவர்களுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். உத்தமமாய் வாழுங்கள், கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று சொன்னீங்க. அதுதான் உங்களுக்கு பிரியம் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, என் வார்த்தை கேட்கிறவர்கள் வாலிபரோ நடுத்தர வயதுடையவரோ தேவ ஊழியரோ அல்லது வயது முதிர்ந்த தகப்பன் தாயோ எல்லாரும் ஆண்டவரே இன்றைக்கு தங்களை அலசி ஆராய்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்கிறார்களே, வாசிக்கிற வசனத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. ஆசீர்வதிங்க ராஜா இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார். கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை நடத்துவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.